வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாப்பிள்ளை ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, இல்லாட்டி என் பொண்ணு வாழ்க்கையை அவ்வளோதான் பாலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மாமா நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க, நான் கண்டிப்பாக ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றிடுவேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா, மாமா நினைக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் பக்கு பக்குன்னு தான்ப்பா இருக்குது. அவர் வெளியில் சொல்லிட்டாரு, நான் சொல்லலை, அவ்வளோதான். அந்த கேடு கெட்ட கும்பலை அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம கொஞ்சம் அசந்துட்டோன்னு வச்சுக்கோமே, அந்த கேடு கெட்ட மகேஷ் இருக்கானே, அதான் காலர் சட்டை, நம்ம ரேவதி கழுத்தில் தாலியை கட்டிவிடுவான். அப்புறம் என்ன பண்ணுறது, ரேவதி வாழ்க்கையை காப்பாற்றவே முடியாமல் போயிடும். அதனால தான்ப்பா நாங்கள் இவ்வளோ ஆதங்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன பிளான் வச்சுருக்க? இப்போயே வந்துட்டு ரேவதி கிட்டே உண்மையை சொல்லிடலாம்ல, அத்தைக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுப்பா, விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவசரப்படாதீங்க, நம்ம வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்லக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல. அதான் மாப்பிள்ளை என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாங்க. அதான் டாக்டர் மல்லிகாவுக்கு மகேஷை பற்றி மாயா பற்றின எல்லா உண்மையும் தெரியும். அவங்களுக்கு கால் பண்ணி வர வச்சு அவங்க வாயாலே அத்தைக்கிட்டே எல்லா உண்மையும் சொல்ல வச்சிட போகிறேன். கண்டிப்பாக ரேவதியும் புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அப்புறம் என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க, ஃபோன் போட்டு வர சொல்லு அப்படின்னு சொன்னதுமே மல்லிகாவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. மல்லிகா வந்துட்டு யார் அப்படின்னு கேட்க, நான் தான் சாமுண்டீஸ்வரி அவங்க வீட்டு டிரைவர் பேசுகிறேன், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல, உடனே நீங்கள் மண்டபத்துக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்க, 10 நிமிஷத்தில் நானே எங்கள் மண்டபத்தில் இருப்பேன், நான் கல்யாணத்துக்கு தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணதுமே மயில்கிட்டே மாமாக்கிட்டே சொல்கிறாங்க, டாக்டரே இங்கே வந்துட்டு இருக்காங்க, அதுக்கடுத்து கண்டிப்பாக அத்தைக்கிட்ட கூட்டு போய் எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு பாட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. கடவுளே, நான் வந்துட்டு இந்த மண்டபத்துக்குள்ளே போகிறேன், எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான்ப்பா முருகா எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வர்றதை வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்களே எல்லாரையும். அப்போ வந்துட்டு பார்த்துடுறாங்க. நீ அங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. என்னடான்னு பார்த்தா பாட்டி வர்றதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு மயில், கார்த்தி மாமா எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரேவதியும் சவுண்டு கேட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. பாட்டி அப்படின்னு சொல்ல, ஆமா ராசத்தி, உனக்காண்டி உன் கல்யாணத்து பக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, நான் உன்னை வர சொன்னேன்னா என்ன ரேவதி, எனக்கே தெரியாமல் நீ இவங்க கூடலாம் தொடர்பு வச்சுட்டு இருக்கன்னு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க. என்ன என் பேத்தியை மிரட்டிக்கிட்டு இருக்க, யார் சொல்லி தான் இங்கே வரணும்னு எனக்கு எந்த அவசியமே கிடையாது, இங்கே வர்றதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நல்ல காரியம் நடக்கணுமேன்னு பார்த்துட்ருக்கேன், உன் மூஞ்சில் முழிச்சாலே அது விளங்கவே விளங்காது, உன்னையும் உன் புருஷனையும் தான் வேணான்னு ஒதுக்கி வச்சிட்டல, எதுக்கு தேவையில்லாமல் வந்து எனக்கே வந்துட்டு தொந்தரவு கொடுத்துட்ருக்க, என் கண்ணு முன்னாடியே இருக்காத, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, இல்லாட்டின்னு வச்சுக்கோ என் துப்பாக்கி வேலை வச்சிடாத, எடுத்து சுட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுமே பாட்டி சொல்கிறாங்க, எங்கே அவ்வளோ தைரியம் இருந்தால் எடுத்து சுடு பார்ப்போம், இங்கேருந்து என்னை வெளியில் அனுப்ப எவ்வளவுக்குமே வந்துட்டு உரிமை கிடையாது, இந்த இடத்துல நான் இருக்கத்தான் செய்வேன், கல்யாணம் நடக்க போகிறது என் பேத்திக்கு, என் பையனோட மகளுக்கு, அப்போது நான் இல்லாமல் எப்படி, கண்டிப்பாக நான் இருப்பேன், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, என்ன வர வர வாய் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கு, இவ சொல்லிக்கிட்டே இருப்பா ஆனால் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு நினைக்கிறியா, உன்னையும் உன் புருஷனையும் சேர்ந்து ஒரேடியாக மேலே அனுப்பி விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆதங்கப்படுறீங்க மேடம், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜா, நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது, உடனே இந்த கிளவி இங்கேருந்து துரத்தி விடு அப்படின்றாங்க. நான் இப்போ சொல்கிற பாரு, உன் பொண்ணு கழுத்தில் என் பேரன் தான் தாலியை கட்டுவா, இது நடக்கும், அந்த அப்பை முருகனே சொல்லிட்டான், அந்த கல்யாணம் நடக்காமல் நான் இங்கேருந்து போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதையும் பார்த்துடலாம் ராஜா, இந்த பொறுப்பை நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், இவனோட பேரை எங்கே இருந்தாலும் அவனை பிடிச்சி கொண்டு வா, அவன் வந்துட்டு இந்த மண்டபத்துக்குள்ளே வந்துட்டு நுழையக்கூடாது, அவனை அடித்து விரட்டிடு எங்கேயாவது அப்படின்னு சொல்ல, மயில் வந்துட்டு எங்கிட்ட மாமாவை பற்றி சிரிக்கிறாங்க. மாமா சபா சரியான போட்டின்ற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் மாமா, பாட்டி தூள் கிளப்புறாங்களே, ஆனால் இதில் ஒரு காமெடி கவனிச்சிங்களா, கார்த்தி தான் வந்துட்டு பேரன், அவங்கக்கிட்டே பேரனை வந்துட்டு கண்டுபிடிச்சி கொண்டு வர சொல்கிறாங்களே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, என்ன நடக்குதோ பார்க்கலாம், எங்கள் அம்மா வந்துட்டாங்க, இனி வேற மாதிரி இருக்க போது ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷமாக இருக்க, உங்கள் காட்டில் மழை தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டே ஜாலியாக பேசிக்கிறாங்க. கார்த்திக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ளீஸ் பாட்டி நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. இல்லைப்பா, என் பேரனுக்கும் என் பேத்திக்கு தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாமுண்டீஸ்வரியை முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. சாமுண்டீஸ்வரி அதையும் பார்த்துடலாம், நான் நினச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்றாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.